السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين. அனைத்து புகழும் அகிலங்களை எல்லாம் படைத்து பரிபாலனம் செய்யக்கூடிய வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் பேரருளால் தினமும் இந்த மகரிபுடைய தொழுகைக்கு பிறகு ரஜபு மாதமும் முஸ்லிம்களும் என்ற தலைப்பின் கீழ் பல்வேறு செய்திகளை நாம் தொடர்ந்து பார்த்துகிறோம். ரஜபு மாதம் என்று சொன்னால இந்த மாதத்தினுடைய 27வது இரவுல மெஹராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணத்தினுடைய சம்பவம் நடந்ததாக முஸ்லிம்களிலே நம்புகிறார்கள். ஆனால் விண்ணுலக பயணம் என்பது உண்மையான நிகழ்வுதான், அதுல மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் அது ரஜபு 27 தான் நடந்ததா என்பது பற்றி நல்ல பல்வேறு கருத்து வேறுபாடுகள் உள்ள ஒரு விஷயம். அதே நேரத்தில் இந்த மெஹராஜ் இரவை பயன்படுத்தி என்ன செய்யறாங்க அப்படின்னா பல்வேறு விதத்துகளை செய்யக்கூடியதை பார்க்கிறோம். ரஜபு 27 மெஹராஜ் என்ற பெயர்ல என்ன செய்யறாங்க, இரவு முழுவதும் பயான் நிகழ்ச்சி, சிறப்பு பயான் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்படுகிறது. அது கூட நல்ல மார்க்கத்தை அறிந்து கொள்வதற்காக செய்யலாம். ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னா ராத்திரி ஓதப்படுகிறது. இன்னும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாத பல திக்ர்கள் எல்லாம் ஓதி பகல் காலங்களிலே நோன்பு வைக்கிறார்கள். இது முழுக்க முழுக்க பலகீனமான செய்தி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொன்ன ஆதாரபூர்வமான செய்திகளே நல்ல மெஹராஜ் இரவுக்கு என்று நோன்பு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லவே இல்லை. ஆனால் பெரும்பாலான மக்கள் என்ன செய்யறாங்க, மெஹராஜ் நோன்பு என்று வைக்கிறார்கள். இதற்கு வேண்டாம் இல்லை, மார்க்கத்துல ஆதாரம் இல்லை. ஆனால் விண்ணுலக பயணம், அந்த மெஹராஜ் இஸ்ராவுல் மெஹராஜ் சொல்றாங்களா இல்லையா, மெஹராஜ் என்ற அந்த விண்ணுலக பயணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்டார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய துணையோடு என்ன செய்யறாங்க, புராக் என்ற வாகனத்துல அமர்த்தப்பட்டு என்ன செய்யறாங்க, விண்ணுலக பயணத்துக்கு அழைத்து சென்றார்கள் என்பது எனது உண்மையான சம்பவம். அதை எல்லோரும் நம்பணும். நம்பலன்னு சொன்னா குர்ஆனையே அவர்கள் மறுத்தவர்களாக ஆக வேண்டிய நிலை வரும். 17வது அத்தியாயத்துல சூரத்து பனி இஸ்ராயீல்ல அல்லாஹ் முதல் வசனத்திலே அல்லாஹ் சொல்றான், சுபஹானல்லதி அஸ்ரா பி அப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸல்லதி பாரக்னாஹு ஹவ்லஹு லினுரிய்யஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். 17வது அத்தியாயத்துல முதல் வசனத்திலேயே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதனுடைய பொருள் என்னன்னு சொன்னா, மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து சுற்றுப்புறத்தை பாக்கியமிக்கதாக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் பாருங்க. அப்படிப்பட்டவன் மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்றானே, அவன் பாக்கியம் மிக்கவன். சுபஹானல்லதி என்று அல்லாஹ் சொல்றான். எடுத்தோடனே சுபஹானல்லதி தான் ஆரம்பிக்குது. சுபஹானல்லதினா பாக்கியம் பொருந்தியவன். யாரு? ரசூலுல்லாஹ் இல்ல, அல்லாஹ் பாக்கியம் மிகுந்தவன். அவன் எப்படிப்பட்டவன் என்று சொன்னா, ஒரு இரவுல மஸ்ஜிதுல் ஹராமிலிருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா வரை அழைத்து சென்று அங்கிருந்து என்ன செய்யப்பட்டாங்க, விண்ணுலக பயணத்தை மேற்கொண்டார்கள் அப்படிங்கிற விஷயத்தை என்ன செய்யலாம் வசனத்துல சொல்றான். இந்த ஒரு வசனத்தையே என்ன செய்யக்கூடாது, தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய திறமையினால போனாங்கன்னா இல்ல, அதுக்குதான் ஆப்பு ஃபர்ஸ்ட் வைக்கிறான் அல்லாஹ். ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு உள்ளது. அல்லாஹ் நினைத்தால் எதையும் செய்வான். அல்லாஹ்வுக்கு இது மிக எளிதானது அப்படின்னு காட்டுறதுக்காக தான் அல்லாஹ் என்ன சொல்றான், சுபஹானல்லதிங்க. இன்னும் சொல்ல போனா இன்னைக்கு உள்ள மக்கள் மெஹராஜுக்கு ரசூலுல்லாஹ் போனாங்க, ஒரு இரவுல 7 வானங்களை கடந்து சித்ரத்துல் முன்தஹா வரை சென்றாங்க, அல்லாஹ்விடத்தில் உரையாடினார்கள், சொர்க்கத்தை பார்த்தார்கள், நரகத்தை பார்த்தார்கள் என்று சொல்வது கூட இன்னைக்கும் நம்பாதவர்கள் இருக்கிறார்கள். ஓரளவு ஒரு இரவுல போனாங்கிறத வேணா நம்பலாம். ஏன்னா இன்னைக்கு நம்ம விமானத்துல ஏறி இருக்கு, விமான சேவைகள் இருக்கு. விரைந்து செல்ல வேண்டிய ஒரு நாள் விட்டு சவுதி அரேபியாவுக்கு என்ன செய்யப்படுது, சென்னையில இருந்து ஒரு 4 மணி நேரம் 4.5 மணி நேரத்துல என்ன செஞ்சிடலாம், ஒரு நாடு விட்டு சவுதிக்கு போயிடலாம். ஒரு 5 மணி நேரம் ஆகும் அதிகபட்சமா போனா. ஆனா அன்னைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்தை ஒப்பிட்டு பாருங்க.
அப்பதானே இறங்குச்சு இந்த வசனம். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த காலத்துல ஒரு சைக்கிள் கூட கிடையாது, ஒரு பைக் கிடையாது, கார் கிடையாது, இது மாதிரி வாகனங்கள் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு வாகனங்களாக எது பயன்படுத்தப்பட்டதுன்னு சொன்னா கோவேறு கழுதைகள் பயன்படுத்தப்பட்டது, அதே மாதிரி ஒட்டகம் பயன்படுத்தப்பட்டது, குதிரை பயன்படுத்தப்பட்டது. ரொம்ப வசதியான ஆள் குதிரை வைத்திருப்பாரு, கொஞ்சம் சீக்கிரமா போகணும் அப்படின்னா அர்த்தம். ஒட்டகத்தை விட கோவேறு கழுதையை விட குதிரை கொஞ்சம் வேகமா சொல்லக்கூடியது. ஒரு அத்தியாயத்தில் குதிரையினுடைய வேகத்தை எல்லாம் சொல்லி காட்டுகிறார். இதுதான் இன்னைக்கு வாகனமா இருந்துச்சு. அன்னைக்குள்ள மக்களிடத்துல ஒரு இரவுல மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்கு பாருங்க, பலஸ்தீன்ல உள்ள பள்ளி, அங்க போயிட்டு வந்தாலே என்ன செய்ய மாட்டாங்க, நம்ப மாட்டாங்க. நம்ப முடியாத ஒரு காலம். இன்னைக்கு நம்பலாம், அதுக்கான என்ன இருக்கு, அதிநவீன வாகனங்கள் இருக்கு, விதம் இல்ல. ஆனா அன்னைக்கு நம்பினதே பெரிய விஷயம். அதனாலதான் என்ன செஞ்சாங்க, அபூஜஹல் கூட்டம்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, இது மாதிரி விண்ணுலக பயணம் மேற்கொண்டு வந்தேன்னு சொன்னாலும் சிரிச்சாங்க. மஜ்னூன் அப்படின்னாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மஜ்னூன் அப்படின்னாங்க. முதல்ல ஏற்றுக்கொண்டது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு. அவர் சித்திக்னு சொல்ல, அவர் பேர் அபூபக்கர் தான். சித்திக்ங்கிறது ஏன் வந்தது அப்படின்னு சொன்னா, சித்திக் என்று சொன்னா உண்மைப்படுத்தியவர். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் எப்பேற்பட்ட நிலையிலும் என்ன செய்ய மாட்டாங்க, பொய் சொல்ல மாட்டார்கள் என்று உறுதியா நம்பினாங்க. அபூபக்கர் சித்திக் என்ன செஞ்சாங்க, ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வயசுக்கு ஈக்குவலான வயசு உள்ளவங்க யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள். சின்ன வயசுல இருந்து அவங்க ரசூலுல்லாஹை பார்க்கறாங்க. ஒரு காலத்துல அவர் பொய் பேசினது இல்ல, பித்தலாட்டம் பண்ணது இல்ல. தனக்கு சாதகமாக சொன்ன சூழ்நிலைக்கு ஏற்ப மனுஷன் பேசுவான். பாத்தீங்களா, நான் அப்பெல்லாம் செஞ்சிருப்பான், நான் நீங்க சொல்ற மாதிரி நான் செய்யல, அதுக்காக செஞ்சேன், இதுக்காக செஞ்சேன், அது தவறா போச்சு, இப்படின்னு சாக்கு போக்குகள் மனிதன் சொல்லுவான். எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தாலும் ஒரு காலகட்டத்தில் நாம மாட்டிக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வான், சாக்கு போக்குகளை சொல்லி சமாளிப்பதற்கு முயற்சி செய்வான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்ய மாட்டாங்க, உண்மையை மட்டும்தான் பேசுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயம் உள்ள ஒருவரை யார் இருந்தாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மெஹராஜுக்கு போயிட்டு வந்தேன்னு சொன்னா என்ன செஞ்சாங்க, அபூபக்கர் சித்திக் போன்ற சில சஹாபாக்கள் ஏத்துக்கிட்டாங்க. ஆனா என்ன செய்யல, அபூஜஹல் கூட்டம் என்ன செய்யல, ஏத்துக்கல. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க அப்படின்னா, பைத்துல் முகத்தஸ் மஸ்ஜிதுல் அக்ஸா இருக்குது, அதனுடைய தோற்றத்தை எல்லாம் அதனுடைய வழியை எல்லாம் என்ன செஞ்சாங்க, சொன்னாங்க, இப்படி இப்படி இருக்கும் அப்படின்னு. அப்படி சொல்லி நமக்கு போகாததுக்கு தெரியுமா, அன்னைக்கு ரொம்ப குறைவான மக்கள் தான் என்ன செஞ்சாங்க, பலஸ்தீனுக்கு போயிட்டு வந்தவங்களா இருப்பாங்க. அப்பேற்பட்ட மக்கள் சொன்னாங்க, முகமது சொல்றது உண்மைதான், அப்படிதான் இருக்கு பைத்துல் முகத்தஸ் அப்படின்னு சொன்னாங்க. போகாத ஆளுக்கு தெரியுமா, தெரியாது. அப்படி இருந்தும் கூட என்ன செஞ்சாங்க, இதை உண்மைப்படுத்துவதற்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப ஒரு இரவுல என்ன செய்யப்பட்டாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபர்ஸ்ட் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து, மஸ்ஜிதுல் ஹராம்னா மக்காவில இருந்து பைத்துல் முகத்தஸுக்கு அழைத்து செய்யப்பட்ட. எப்படி போனாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதா பல செய்திகள் என்ன செய்யப்படுது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சொல்றாங்க. நான் மக்காவில் இருந்த போது என்ன செஞ்சாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அவர்கள் மூலமா நான் என்ன செய்யப்பட்டேன், அழைத்து செல்லப்பட்டேன் அப்படிங்கிறது அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி. புகாரில 349வது செய்தியா இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அதே மாதிரி அவங்க எந்த வாகனத்துல போனாங்க அப்படின்னா, புராக் என்று சொல்லக்கூடிய ஒரு வாகனத்துல போனாங்க. நான் காபாவில் ஹம்சா ஜாபர் ரலியல்லாஹு அன்ஹு இரண்டு மனிதர்களுக்கிடையே பாதி தூக்கமாகவும் பாதி விழிப்பாகவும் அரைகுல தூக்கத்தில் இருக்கும் பொழுது இந்த நிகழ்ச்சி நடந்தது. கோவேறு கழுதையை விட சிறியதும் கழுதையை விட பெரியதுமான புராக் வாகனம். புராக் வாகனம் எப்படிப்பட்டதுன்னு சொன்ன, கோவேறு கழுதையை விட சிறியது, கழுதையை விட பெரியது, அப்படிப்பட்ட ஒரு வாகனம் கொண்டு வரப்பட்டது. இந்த செய்தி பாத்தீங்கன்னா புகாரில 3607வது செய்தியாக இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி பதிவு செஞ்சிருக்கிறார். கடிவாளம் பூட்டப்பட்டு சேதமிடப்பட்டவர் புராக் கொண்டு வரப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்றாங்க, ஏறுறதுக்கு சிரமப்படுறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்றாங்க, சத்தம் போடுறாங்க. அந்த வாகனம் சத்தம் போட்டு அல்லாஹ்விடத்துல மிக மிக மதிப்பிற்குரிய ஒருவர் என்ன, அவர்கள் வந்து என்ன செய்யாத, சேட்டை செய்யாத அப்படின்னு சொல்லி அது பிறகு என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புராக்குடைய வாகனத்துல ஏறி சென்றதா செய்தி வருது. இந்த செய்தி பாத்தீங்கன்னா இமாம் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள்
புகாரியில பதிவு செஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு செய்தி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அடி அந்த வாகனம் எப்படி எடுத்து வைக்கும் அப்படின்னு சொன்ன கண்ணுக்கெட்டு தூரத்துல எத்தி வைக்கும் அப்படின்னு செய்தி. தன் பார்வை எட்டிய தூரத்தில் அதில் தன் குழம்பை எடுத்து வைக்கிறது என்று அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல 10 ஆண்டுகள் பணிபுரிந்த சிறுவராக இருந்த, எப்போதுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சுற்றியே இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க, இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க. முஸ்லிம்ல 259வது செய்தியா பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி விண்ணுலக பயணத்துல ஒவ்வொரு வானத்திலும் என்ன செய்றாங்க, சில நபிமார்களை பார்க்கிறாங்க. அதை சொல்லணும் என்ன செய்வோம், நாளைக்கு பார்ப்போம். இந்த ஒரே ஒரு செய்தி மட்டும் இன்னைக்கு பார்ப்போம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய செய்தி, மிஹராஜுக்கு அழைத்து செல்லப்பட்ட இரவில செம்மன் குன்றுக்கு அருகே நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நான் கடந்து சென்றேன். அப்போது அவர்கள் தம்முடைய கபரிலே தொழுது கொண்டிருப்பதாக நான் பார்த்தேன் அப்படின்னு என்ன செய்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி. இமாம் அஹ்மத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் நசாயி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்ற செய்திகள் 3 இமாம்கள் பதிவு செஞ்சிருக்கிறாங்க. முஸ்லிம், அஹ்மது, நசாயி போன்ற ஹதீஸ் கிரந்தங்களில இந்த செய்தி இடம்பெற்றிருக்கிறது. இதெல்லாம் நம்பகமான செய்தி. அப்ப விண்ணுலக பயணம் என்பது அது உண்மைதான். ஆனால் மெஹராஜ் இரவு என்ற பெயர்ல நோன்பு வைக்கிறதோ, ராத்திரி ஓதுறதோ, அல்லது இன்னும் பிற பூரியாபாத்திய ஓதுறதோ இஸ்லாத்தில் இல்லை என்பதை நாம் இன்னைக்கு நம்ம விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலதிகவர்களை இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அஷ்ஹது